பிள்ளைகள் நீங்க உங்களோட மைக்கை ஆன் பண்ணி உங்களோட மைக்கை ஆன் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? பதில்களை சொல்ல வேண்டும். சரியா? எப்பயுமே ஒரு சில மாணவர்கள் மாத்திரம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா பதில் கூறுவாங்க. ஏனைய மாணவர்கள் பதில் கூறுவது இல்லை. எனவே எல்லா மாணவர்களும் என்ன செய்யணும்? பேச வேண்டும். ஓகேவா? ரைட். பார்ப்போம். கடந்த வகுப்புல பார்த்த ஒரு சில விடயங்களை அப்படியே ஞாபகப்படுத்தி. குட் ஈவினிங். ஓகே. கடந்த வகுப்புல நம்ம வந்து பார்த்த விடயங்களை வந்து அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளால செல்வோம். ரைட். அப்ப கடந்த வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞனுடைய பாதுகாப்பு படை தொடர்பாக வந்து பார்த்துருந்தோம். அதற்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சட்டமா அதிபர் திணைக்களம், அதோட ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலை திணைக்களம், போலீஸ் திணைக்களம் பத்தியும் பார்த்துருந்தோம். என்ன ரைட். ஒரு சட்டத்தை நடைமுறை போலீஸ் திணைக்களம் பார்த்துருந்தோம். என்ன அதாவது இளைஞனுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நிறுவனங்கள் தொடர்பாக பார்த்ததுல போலீஸ் திணைக்களம் பார்த்தோம். அதோட சேர்த்து சட்டமா அதிபர் திணைக்களம், அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம், இதோட சேர்த்து சிறைச்சாலை திணைக்களம் பார்த்துருந்தோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய பாதுகாப்பு படை என்ற ரீதியில வந்து எங்களுடைய ராணுவ படை தொடர்பாகவும் எங்களுடைய கடற்படை தொடர்பாகவும் வந்து விமானப்படை தொடர்பாக பார்ப்போம். இப்ப இலங்கை பாதுகாப்பு படையில வந்து இந்த ராணுவ படை மற்றும் கடற்படை தொடர்பாக கொஞ்சம் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே விமானப்படை தொடர்பாக போவோம். ரைட். அப்ப ராணுவ படையை பார்த்தீங்கன்னு சொன்னா 49ஆம் ஆண்டு 1949ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. அதாவது இலங்கையுடைய ராணுவ படை பார்த்தீங்கன்னு சொன்னா 1972ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவ படை என பெயர் மாற்றப்படுது. அவங்களுடைய மகுட வாசகம் வந்து தந்தை நாட்டுக்காக துணைப்பொருள் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகுட வாசகம் காணப்படுகின்றது. உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியிலும் வந்து நிறைய உதவிகளை நடக்கக்கூடிய ஒரு படையாக காணப்படுகின்றது. பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் நாட்டிற்காக பாரிய சேவைகளை ஆட்டக்கூடிய யுத்த நிலைமைகள்ல தாய்நாட்டுக்காக பாடுபட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அனர்த்த நிலைமைகளையும் மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு படையை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்கலாம் வந்து எங்களுடைய கடற்படையை பார்த்தோம் சொன்னா 1950ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. 1972ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படை என்ற பெயர்ல வந்து அழைக்கப்படுது. அவங்களுடைய மகுட வாசம் நாட்டை சுற்றி தங்கவேலி என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. அவங்களும் தாய்நாட்டுடைய சுற்றுப்புறங்கள் கடலை சூழ்ந்த பகுதிகளில் பாதுகாப்பு அளிக்கிறாங்க. யுத்த நிலைமைகளையும் தாய்நாட்டிற்காக பாரிய சேவை செய்த ஒரு படையாக காணப்படுகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னா அனர்த்த நிலைமைகளின் போது வந்து மக்களுக்கு அதிகளவான உதவி செய்யக்கூடிய ஒரு படையை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். அடுத்ததாக நாம் பார்க்க போற ஒரு படை தான் மிக முக்கியமான படை பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞனுடைய விமானப்படை. சரியா? ரைட். அப்போ விமானப்படை தொடர்பாக வந்து இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். பிள்ளைகள், நான் பேசுற விடயங்கள் உங்களுக்கு தெளிவா விளங்குதா? விமானப்படை ஓகே, ரைட். ஸ்கிரீன் விளங்குதா? ஓகேமா, ரைட். நான் பார்ப்போம். ரைட். அப்ப இலங்கையோட விமானப்படை பார்த்தீங்கன்னு சொன்னா விளங்குது சார். ஓகே. கடற்படை வந்து ராணுவ படை வந்து 1949ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. அக்டோபர் 10ஆம் தேதி. கடற்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுகின்றது. விமானப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் இந்த விமானப்படை வந்து ஆரம்பிக்கப்படுது. சரியா? இந்த விமானப்படையும் 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா விமானப்படை என்ற பெயர்ல வந்து இந்த விமானப்படை வந்து அழைக்கப்படுகின்றது. சரியா? இவங்களுடைய மகுடவாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி இலங்கை வான்பரப்பை பாதுகாப்போம், ஏன்னா இலங்கை வான்பரப்பை பாதுகாப்போம் என்பது தான் பார்த்தீங்கன்னு சொன்னா விமானப்படையினுடைய மகுட வாசகமா நம்ம பார்க்கலாம். சரியா? அப்ப விமானப்படை நீங்க பாத்தீங்கன்னா ரைட், அதாவது ஆகாய பரப்பில் இப்ப தரைப்படையை ராணுவ படையை பார்த்தீங்கன்னு சொன்னா தரையில, ஏன்னா தரைப்பகுதியில நிலப்பகுதியில தாய்நாட்டுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு படை தான்
இராணுவப்படை. அதே போல கடற்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை சுற்றி, இலங்கையானது ஒரு தீவு, ஏன்னா சுற்றி கடல் தான் காணப்படுகிறது. அப்ப இலங்கை சுற்றி காணப்படுகின்ற கடற்பரப்புல பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு படையா நம்ம வந்து இந்த கடற்படையை பார்க்கலாம். அதே போல விமானப்படையை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை வான் பரப்புல, சரியா, அதாவது ஆகாய பரப்பில் வந்து தாய் நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு நல்கக்கூடிய ஒரு பிரதான பணியை வந்து இந்த விமானப்படை வந்து வழங்குகின்றது. சரியா, அது நம்ம பார்க்கலாம் வந்து தேசிய ரீதியாகவும், அடுத்து வந்து சர்வதேச ரீதியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னா தாய் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், அதாவது யுத்த நிலைமைகளில் நாட்டை பாதுகாப்பது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விமான போக்குவரத்தை ஏற்படுத்தி செய்யக்கூடிய ஒரு படையாக நம்ம வந்துங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, அதாவது ஆகாய மார்க்கம் மட்டும் இல்லாம திடீரென்று அனர்த்த நிலைமைகள் ஏற்படும் பொழுது, ஏன்னா அனர்த்த நிலைமை ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட விமானம் மூலமாக தேவையான உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு படையாக காணப்படுகின்றது. அதே போல இந்த உயிர் பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் போன்ற பணிகளையும் விமானப்படை வந்து செய்து கொண்டு வருது. கடந்த வாரம் நவம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த டிட்வா புயல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பாதைகள்லாம் வந்து உடைஞ்சிருச்சு. சரியா, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களால் வந்து தரை வழியாக போக்குவரத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த அவங்களுடைய கிராமங்களுக்குள்ள என்ன செஞ்சாங்க, தனிமைப்படுத்தப்பட்டார்கள். வெளி தொடர்பு எதுவுமே இல்லாம அவங்க முடங்கி போகக்கூடிய தன்மை காணப்பட்டுச்சு. காரணம், மண் சரிவு ஏற்பட்டு பாதைகள் இது உடைந்து சீர்கட்டு போகுது. பாதைகள் மூலமாக வர முடியல, வாகனம் மூலமாக வர முடியல. அதே போல என்ன செய்ய முடியல, அவர்களுக்கு குறித்த அந்த இடங்களில் இருந்து, ஊர்களில் இருந்து வெளியே வர முடியாத ஒரு ஆபத்தான நிலையில அவங்க இருந்தாங்க. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞனுடைய விமானப்படை தான் தங்களுடைய விமானங்களை பயன்படுத்தி அந்த குறித்த மக்களை வந்து குறித்த பகுதிகள், அனர்த்தமான பகுதிகளிலிருந்து மீட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அவங்களை அழைத்து வந்த பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விமானப்படைக்கே சேரும். சரி, அவங்க தான் பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான உயிர்களை வந்து பாதுகாத்தார்கள். அப்ப இது உங்களுடைய பிரதான பணியா பார்க்கலாம். வெறுமனே யுத்த நிலைமைகள், பாதுகாப்பு, இதுல மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அனர்த்த நிலைமை ஏற்படும் பொழுதும் மக்களுக்காக, ஏன்னா மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு படையா நம்ம வந்து இந்த விமானப்படையை பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதையும் அவங்களுடைய பங்களிப்பு வந்து முக்கியமா இருக்கு. அதே போல இராணுவத்தோடையும் கடற்படையோட இணைந்து அவங்க செயலாற்ற தன்மையை பார்க்கலாம். அதே போல நாட்டு மக்களுக்காக, ஏன்னா இந்த 3 படைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டு மக்களுக்காக வந்து அதிகமான பாதுகாப்பை வழங்கக்கூடிய தேசிய படையை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, தாய்நாடோட இறமை பாதுகாப்பது மட்டும் இல்லாம, ஏன்னா வழி மற்றும் கடல் ஆகாய மார்க்கமாக வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் மற்றும் பிரச்சனைகளை வந்து தடுத்து சமூக பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு படைகளை வந்து நம்ம இந்த முப்படைகளையும், அதாவது எங்களுடைய பாதுகாப்பு படையை பற்றி நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இவருடைய பணிகள் வந்து மிக மிக சிறப்பானதாக காணப்படுகின்றது. ஓகே பிள்ளைகள், அப்ப இளைஞனுடைய இராணுவ படை பற்றி பார்த்தோம். அப்ப பார்த்த விட உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே, இளைஞனுடைய வான்படை தொடர்பா பார்த்துட்டு இருக்கோம். கடந்த வகுப்புல இராணுவ படை பற்றியும் கடற்படை பற்றியும் பார்த்துட்டோம். இந்த வகுப்புல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞனுடைய விமானப்படை 1951ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த விமானப்படை ஆரம்பிக்கப்படுது. 1922ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இளைஞனுடைய ஸ்ரீலங்கா விமானப்படை என்ற பெயரை அழைக்கப்படுது. இவனுடைய மகுட வாசகம் இலங்கை வான்பரப்பை பாதுகாப்போம் என்பதுதான் வந்து இந்த இளைஞனுடைய விமானப்படையினுடைய மகுட வாசகமாக காணப்படுகின்றது. தாய்நாட்டின் ஆகாய பரப்பில், ஏன்னா ஆகாய பரப்பில் வந்து பாதுகாப்பை வழங்குறது அவனுடைய மிக முக்கியமான பணி காணப்படுகின்றது. தேசிய ரீதியாகவும் அதே போல சர்வதேச ரீதியாகவும் தாய்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தடுத்து தாய்நாட்டுக்கு பாதுகாப்பை வழங்குறது அவனுடைய பிரதான பணியா இருக்கு. வெறுமனே யுத்த நிலைமைகள்ல மட்டும் அவனுடைய பங்களிப்பு நல்காம அனர்த்தங்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்றது, மக்களை மீட்டெடுக்கின்ற ஒரு பாரிய சேவையினை வந்து இந்த விமானப்படை செய்து வருகின்றது.
கடந்த வாரம் ஏற்பட்ட புயல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான மக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்ற ஒரு பாரிய பணியை வந்து விமானப்படை ஆட்டியிருக்கு. கடற்படை அதே போல இராணுவத்தோடு இணைந்து தேசிய பாதுகாப்பு வழங்குறதுல இந்த விமானப்படையும் இன்னைக்கு முன்னிலை வைக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாதுகாப்பு படை தொடர்பாக முதல்ல சுனாமி நேவியாக்கள் ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்களா சார்? என்னமா சுனாமி நேரம் சார், அந்த எங்கட அம்மாக்கள் இருக்கும்போது சுனாமி வந்தது தானே சார், ஓ அந்த நேரம் ஹெல்ப் பண்ணினாங்க. ரைட், அதான் அனர்த்த நிலைமைன்னு சொல்றது ஏன் தம்பி அவரா. அப்ப சுனாமி நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட முப்படையும் வந்து பாரிய அளவுல மக்களுக்கு சேவையாற்றிருக்கு. அதுதான் வந்து அக்சைன் ட்ரிங்கோ அக்சைன் வந்து ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதே போல கடந்த வருடம் ஏற்பட்ட அந்த புயல்லையும் நவம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த புயல் நிலைமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முப்படைகளும் வந்து மக்களுக்கு பாரிய சேவையினை ஆற்றி அந்த பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப நம்ம பாதுகாப்பு படைன்னு சொன்னா அவங்க வந்து யுத்தம் செய்வாங்க, யுத்தம் மட்டும்தான் அவங்களுடைய வேலை அப்படின்னு இல்லை. அவங்களுடைய பிரதான பணி வந்து பாதுகாப்பு வழங்குன்றது. அதற்கு மேலதிகமா பார்த்தீங்கன்னு சொன்னா சமூகத்தோட இணைந்து மக்களுக்கான வேலை திட்டங்களை செய்யறது வந்து அவங்களோட பங்களிப்பு மிக மிக முக்கியமான. சமூகத்தை பாதுகாப்பது, மக்களுக்கு உதவுவது அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே பிள்ளை, அப்போ உங்களுக்கு இலங்கையின் வந்து பாதுகாப்பு படை தொடர்பாக 3 படையை பார்த்துட்டோம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? ஓ சார், விளங்கு. ரைட், சொல்லுங்க பாப்போம். இளைஞனுடைய இராணுவ படை பற்றி சொல்லுங்க பாப்போம். எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு? உங்களுடைய மகுடவாசம் என்ன? அவனுடைய செயற்பாடுகள் சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்ல முடியும்? என்னது சார்? இலங்கையினுடைய இராணுவ படை பத்தி கேட்கிறேன். இலங்கையுடைய இராணுவ படை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியுமா? இராணுவ படை வந்து எத்தனையாம் ஆண்டு? நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா ஹோபினா, சொல்லுங்க. ராணுவப்படை வந்து 1949 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தான் இந்த ராணுவப்படை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ராணுவப்படைக்கு வந்து 1972ஆம் ஆண்டு தான் ஸ்ரீலங்கா ராணுவப்படை என்று சொல்லி ஒரு பெயர் வந்து இடப்பட்டது. தேச மக்களின் பாதுகாப்பிற்காக தரைப்பகுதிகளில பாதுகாப்பை வழங்குறதான் வந்து இவர்களுடைய இந்த முக்கியமான பணியாக வந்து காணப்படுது. இந்த ராணுவத்திற்குரிய மகுட வாசகம் வந்து தந்தை நாட்டுக்காக என்று சொல்லி காணப்படுது. ஓகேம்மா, நன்றி. ஹோபினா வந்து முக்கியமே அழகான முறையில இலங்கையினுடைய இராணுவ படை தொடர்பான சுருக்கமான ஒரு சில விடயங்களை முன் வச்சிருந்தாங்க. நன்றி ஹோபினா, மிக அருமையாக இருந்துச்சு. ரைட், இன்னும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம். இலங்கையினுடைய கடற்படை தொடர்பாக இப்போ ஹோபினா சொன்ன மாதிரி சொல்றோம், பார்ப்போமே. அக்ஷயன், அப்சா, யார் கேளும் இலங்கையினுடைய கடற்படை தொடர்பாக? ரஷ்மிகா, யாருமே இல்லையா? பிரணேஷ், சொல்லுங்க பிரணேஷ், பாப்போம். பிரணேஷ் சொல்லவா? சொல்லுங்க பிரணேஷ், சொல்லுங்க. இளைஞனுடைய கடற்படை தொடர்பாக சொல்லுங்க. பிரணேஷ் சொல்லவா? சொல்லுங்க பிரணேஷ். 1950 டிசம்பர் மாதம் சார். 1950 டிசம்பர் மாதம். ஓகே சார் விளங்குதா சார்? விளங்கு, சொல்லுங்க. நீங்க விளங்குது, சொல்லுங்க பிரணேஷ். 1950 சார், டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கடற்படை ஆரம்பிக்கப்பட்டது சார். அப்புறம் அதுக்கு சார் 1972 சார் ஸ்ரீலங்கா கடற்படைன்னு பேர் வச்சாங்க சார்.
ஓகே அவங்கள்ட்ட மகுட வாசகம் வந்து சார் நாட்டை சுற்றி தங்கவேலி சார். ஓகே அவர்கள்ட்ட பணி வந்து சார் அந்த நம்ம நாட்டுக்கு பக்கத்துல உள்ள நாட்டுல உள்ளவங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வரணும். நம்ம கடல் எல்லைக்குள் வந்தா அவங்கள கைது செய்தல் சார். ம் நாட்டிலிருந்து கடற்பலியாக சார் குற்றம் செயற்பட்டா அவங்கள கைது செய்தல் சார். ஓகே பிரணேஷ், நன்றி. ரைட். அதாவது நாட்டை சுற்றி தங்கவேலி என்ற மகுடவாசத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டினுடைய கடற்பரப்பை பாதுகாக்கிறது அவங்களுடைய பிரதான வேலையாக இருக்கிறது. அதே போல் வந்து தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் வந்து பாதுகாப்பு வழங்குறதுல அவங்க மிக முக்கியமான பங்களிப்பை வழங்குறாங்கன்னு சொல்லி பிரணேஷ் சொல்லியிருந்தாரு. நன்றி பிரணேஷ், மிக அருமையாக சொல்லியிருந்தீங்க. ரைட். இலங்கையினுடைய விமானப்படை தொடர்பாக யார் சொல்ல முடியும்? இப்பொழுது பார்த்தபடியுமா கடைசியான அக்சயன் சொல்லுங்க. ட்ரிங்கோ அக்சயன். ரைட். இலங்கையோட விமானப்படை தொடர்பாக சார் முதலாவது சார் 1951 மார்ச் 2ஆம் தேதி தான் சார் முதல்ல ஆரம்பிச்சது விமானப்படை சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு 1972ஆம் தேதி ஸ்ரீலங்கா விமானப்படை என்ற பெயரால் அழைக்கப்பட்டது சார். ஓகே. அதுல மகுட வாசகம் இலங்கை வான்பரப்பை பாதுகாப்பம் என்பது சார். அவருடைய பணி பணி தேசிய ரீதியாகவும் சர்வ ரீதியாகவும் தாய் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய யுத்த நிலைமைகளில் இருந்து நாட்டை பாதுகாப்பதாகும் சார். உள்நாட்டு விமான போக்குவரத்து நடவடிக்கையில் மேற்கொள்ளும் இலங்கை விமானப்படையே இன்னும் ஒரு பணியாகும். ஓகே ஓகே, சரி, நன்றி நன்றி. அப்ப இறுதியா நான் பார்த்த வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய விமானப்படை 1951ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்படுது. 1922ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கா விமானப்படை என்று அழைக்கப்படுகின்றது. இலங்கையின் வான்பரப்பை பாதுகாப்போம் அதனுடைய மகுடவாசமாக காணப்படுகின்றது. தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடிய, அதாவது நாட்டுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு படையாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் முப்படையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டில் ஏற்படக்கூடிய அனர்த்த நிலைமைகளின் போது மக்களை பாதுகாக்கிறது மற்றும் மீட்டெடுக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு நல்கிய படையை நம்ம வந்து பார்க்கலாம். ரைட். ஓகே. அப்போ இது தொடர்பான வந்து அடுத்து நம்ம பார்க்குற விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முப்படைகள் மூலமாக, அதாவது முப்படைகள் மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஆற்றுகின்ற பணிகள், இந்த 3 படைகளும் வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஆற்றுகின்ற பணிகள் தொடர்பாக நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போ இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முப்படைகள் ஏன்னா நாட்டு மக்களுக்கு சிறப்பான வகையில் வந்து பணியாற்றி கொண்டு வாராங்க. அது இலங்கையினுடைய தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் இறைமையை பாதுகாக்கின்றதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முப்படைகளுடைய பிரதான பணியாக நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது தரை வழியாக, அதே போல கடல் ஆகாய மார்க்கமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனர்த்தங்களின் போது நாட்டை பாதுகாத்து பாதுகாப்பனை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த சேவையினை வந்து இந்த 3 படைகளும் வந்து வழங்கி வர்றதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். சரியா? அப்போ இந்த படைகள் மூலமாக வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக அவங்களால வந்து மேற்கொள்ளக்கூடிய பணிகள், அதாவது ஆற்றுகின்ற பணிகள்னு சொல்லுவோம். அது என்னென்ன பணிகள்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த தேசிய ரீதியாகவும் அல்லது சர்வதேச நாடுகளின் மூலம் ஏற்படக்கூடிய போர் அல்லது அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாத்தல், இது மிக முக்கியமான ஒரு சேவை. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய ரீதியாக, அதாவது உள்நாட்டு ரீதியாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டை பாதுகாத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச நாடுகளின் மூலம் ஏற்படக்கூடிய போர் அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாத்தல். இப்போ வேற நாடுகள்லேருந்து நாட்டுக்கு வரக்கூடிய அச்சுறுத்தல்கள், அதாவது போர் நிலைமைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டை பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு முக்கியமான படையாக நம்ம இந்த மூன்று படைகளை வந்து குறிப்பிடலாம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புரட்சிகள், அதே போல கலவரங்கள் மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளை தடுக்கிறதுல வந்து இந்த 3 படையை வந்து மிக முக்கியமான பங்களிப்பை
வழங்குகின்றது. இப்ப நாட்டில் என்ன செய்யலாம்? அரசுக்கு எதிராக அல்லது ஒரு குழுவாக இணைந்து செய்யலாம், ஒரு புரட்சிகரமான வேலைகளை செய்யலாம். அதே போல கலவரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த காலங்களில் வந்து அதிகமான கடந்த ஆட்சி காலங்களில் வந்து அதிகமான ஒரு சில பகுதிகளில் கலவரங்களும் ஏற்பட்டு இருக்கு. மற்றும் தீவிரவாத செயற்பாடுகளும் தீவிரவாத செயற்பாடுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில கடந்த கால அரசாங்க காலங்களில் வந்து ஏற்பட்ட தன்மை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இவ்வாறான நிலைமைகள்னு போது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டை பாதுகாக்கிறது, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தடுத்து நாட்டை பாதுகாப்பு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பணியை வந்து இந்த 3 படைகளும் ஆற்றுகின்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டில் வந்து நாட்டின் பௌதிக மனித வளங்களை பாதுகாப்பதற்கு போலீசாருக்கு உதவுகின்ற தன்மையை வந்து நம்ம இராணுவ மற்றும் விமானம் கடற்படையை பார்க்கலாம். விளங்குதா? அதாவது நாட்டில் வந்து பௌதிக மனித வளங்களை பாதுகாக்கிறதுக்கு போலீஸார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் டியூட்டி, அதாவது பார்க்குறாங்க வந்து தேர்தல் நிலைமைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் தான் வந்து நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு, அதாவது சமூகத்துக்கு பாதுகாப்பை வழங்கியிருப்பாங்க. அவங்களோட இணைந்து என்ன செய்வாங்க, இவங்களும் வந்து அந்த பாதுகாப்பை வழங்குவாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து இவங்களுடைய செயற்பாடுகள் சமூகத்தோட இணைந்து வேலை செய்யும் பொழுது போலீஸாருக்கு உதவி செய்யறது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை வந்து செய்து கொண்டிருப்பதை நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல திடீர் அனர்த்தம், அதே போல விபத்து போன்ற சந்தர்ப்பங்களில் வந்து அவங்க வந்து உதவி செய்யக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கலாம். கடந்த காலங்களில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் ஏற்படக்கூடிய திடீர் அனர்த்தங்களில் முப்படைகளுடைய பங்களிப்பு மிக சிறப்பானது. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அக்ஷயன் சொன்ன மாதிரி சுனாமி நேரங்களில் சுனாமி ஒரு அனர்த்தம் ஏற்படும் பொழுது அந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து முப்படைகள் என்ன செஞ்சாங்க, மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்ததன் மூலம் வந்து பார்க்கலாம். அதே போல வேலை நிறுத்த போராட்டம், அதே போல அத்தியாவசியமான சேவை நடைந்து மேற்கொள்ள வந்து ஒத்துழைப்பை வழங்குகின்ற ஒரு படையா நம்ம வந்து உங்களை பார்க்கலாம். அதே போல பல்வேறு காரணங்களுக்காக இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்கும் தேவைப்படும் உதவிகளை வழங்குகின்ற ஒத்துழைப்பை வழங்குகின்ற சேவையை வந்து அவங்க செய்கிறாங்க. அதே போல தேசிய ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களுக்கான அவசியப்படுத்தல் சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்துக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு படையா நம்ம வந்து இவங்களை பார்க்கலாம். சரியா? அதோடு சேர்த்து உள்நாட்டு போரில் வந்து பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் சமாதானத்துக்காகவும் அதன் பெருமதியையும் பாதுகாக்கின்ற தன்மை வந்து இந்த படைகள் வந்து அதிகமாக ஆற்றிய பங்களிப்பை நம்ம வந்து இங்கே நினைவு கூற வேண்டி இருக்கின்றது. சரியா? அப்ப முப்படைகள் மூலமா வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அவங்களால செய்யக்கூடிய பணிகள் தொடர்பாக தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அப்ப இந்த விடயங்கள் பிள்ளை உங்களுக்கு விளங்குச்சா? ஓகே. இப்ப பார்த்த விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நம்ம வந்து முப்படை தொடர்பா பார்த்தோம், இராணுவ படை தொடர்பா பார்த்தோம், அதே போல விமானப்படை, கப்பற்படை தொடர்பா பார்த்தோம். சரி, அந்த 3 படைகள் வந்து மக்கள் சொன்னா சமூகத்துக்கு அவங்களுடைய பிரதான செயற்பாடு வந்து நாட்டுக்கு பாதுகாப்பு வழங்குறது. அதனை தவிர்த்து அதற்கு மேலதிகமா பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுல, சமூகத்தோட இணைந்து செயற்படுறதுல அவங்க வந்து ஆற்றக்கூடிய, அவர்களால் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை தான் நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? ஓகே. ரைட். அந்த பணிகள்ல இருந்து ஒரு சில பணிகளை நம்ம வந்து இப்ப பார்த்துக்கிட்டு வரோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த தேசிய ரீதியாகவும் நாட்டுக்குள்ளேயும் நாட்டுக்கு வெளியேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்படக்கூடிய போர் அனர்த்த நிலைமைகள் வந்து நாட்டை பாதுகாக்கிறது அவங்களுடைய மிக பிரதான பணி. அதே போல புரட்சி, கலவரம், அதே போல தீவிரவாத செயற்பாடுகள். இப்ப கடந்த காலங்கள்ல கடந்த அரசாங்கம் அதற்கு முந்தைய அரசாங்க காலங்கள்ல இது எல்லாம் இருந்துச்சு, புரட்சிகள் இருந்துச்சு, அதே போல கலவர செயற்பாடுகள் இருந்துச்சு, தீவிரவாத செயற்பாடுகள்லாம் இருந்துச்சு. அப்ப அவ்வாறு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டு மக்களை பாதுகாப்பு வழங்கக்கூடிய தன்மை நம்ம பார்க்கலாம். அதே போல வந்து நாட்டினுடைய பௌதிக மற்றும் மனித வளங்களை பாதுகாக்கிறதுல போலீசாரோடு இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு முக்கியமான படைகளா அந்த முப்படை நம்ம வந்து ஞாபகப்படுத்தலாம். அதே போல வந்து திடீர் அனர்த்தம், விபத்துக்கள்ல இருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குறாங்க. அதே போல வந்து வேலை நிறுத்த போராட்டம், அத்தியாவசியமான சேவைகள் நடத்துறது, இந்த இவ்வாறு இடங்கள்லையும் வந்து இந்த முப்படை வந்து பாரிய பங்களிப்பை
வழங்குகின்றது. அதே போல பல்வேறு காரணங்களுக்காக இடம்பெயர்ந்திருக்கின்ற நபர்களுக்கு இப்ப சொல்லலாம் வந்து கடந்த வருடம் வந்து புயல்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் இடம்பெயர்ந்திருந்தாங்க. அப்ப இடம்பெயர்ந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா சொன்னா அவர்களுக்கு தேவையான உணவு, உடை மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை வழங்குறதுல வந்து இந்த இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படை விமானப்படை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அளப்பரிய சேவையினை ஆற்றிய சந்தர்ப்பத்தை நம்ம வந்து நினைவு கூறலாம். சரியா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய ரீதியாகவும் சரி, சர்வதேச ரீதியாகவும் சரி, ஒரு ஆபத்துகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு பக்கபலமாக இருந்து சேவையாற்றக்கூடிய ஒரு படையை நாம வந்து பார்க்கலாம். ரைட். அப்ப இதுவரையும் பார்த்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஒரு சில மாணவர்கள் தான் பாத்தீங்கன்னு சொன்னா விளங்குச்சேன்னு சொல்றாங்க. ஏனைய மாணவர்கள் வந்து ஏனைய மாணவர்களும் பேசணும் என்ன? ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இங்க பாப்பபிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தனி நபருடைய இந்த பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நான் பார்க்க போறோம். அதாவது சமூக பாதுகாப்புக்கு எப்படி பங்களிப்பு செய்யும் பொறிமுறை தொடர்பாக சமூக பாதுகாப்புக்கு உதவுகின்ற தன்மை, சமூக பாதுகாப்புக்கு பொறிமுறை தொடர்பாக அல்லது சமூக பாதுகாப்பு உதவுகின்ற தன்மை தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து இந்த தனி நபருடைய பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். ஏன்னா கேள்வியா தரப்பட்டிருக்கு. அதாவது அரசியலமைப்பு சட்டம் மூலம் ஏனைய சட்ட திட்டங்கள் தொடர்பாக தனிநபர் பொறுப்புகளும் கடமைகளும். ஒரு தனிநபருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து எனது அதிகமான பொறுப்புகளும் கடமைகளும் காணப்படுகின்றது. அந்த கடமைகளை நம்ம என்ன செய்யணும்? சரிவர செவ்வனே நிறைவேற்ற வேண்டும். அது நாம் ஒவ்வொருடமும் என்ன செய்யும்? கடமையாக காணப்படுகின்றது. சரியா? அதை நம்ம தற்சமயம் பார்க்க போகிறோம். சரியா? முதலா பாப்பினர் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சமூக பாதுகாப்பு தானே, இந்த சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற பிரதான பொறுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபருக்கு தான் இருக்கு. ஓகேவா? சமூகத்துல வந்து ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற பிரதான பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு தனிநபருக்கு தான் இருக்கு. சரியா? அப்ப அதற்கு ஏற்ற வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? தனிநபர் மூலம் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் இருக்கு. முதலாக பார்த்தோம் வந்து இந்த சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற பிரதான பொறுப்பு தனிநபருக்கு இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு தனிநபர் மூலம் சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய பல கடமைகளும் வந்து இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. சரியா? அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா நமது கடமையை குறைவின்றி நிறைவேற்ற தனிநபருடைய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு அவருடைய பொறுப்பாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? இப்போ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபருக்கு வந்து சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய பிரதான பொறுப்பு இருப்பதை நம்ம வந்து நினைவு கூறலாம். சரியா? அப்ப அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தனிநபருடைய கடமை பொறுப்புகள் தொடர்பாக நம்ம வந்து இப்ப பார்ப்போம். முதலா பாருங்க, இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது நாட்டின் அடிப்படை சட்டமாக கருதப்படும். சரியா? சமூக பாதுகாப்பினை உறுதிப்படுத்த அரசியலமைப்பு சட்டம், குற்றவியல் சட்டம் போன்ற பல சட்டங்கள் காணப்படுகின்றது. நம்ம இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது குற்றவியல் சட்டம் தொடர்பாக பார்த்தோம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னா சமூக பாதுகாப்பு உறுதிப்படுத்த குற்றவியல் சட்டம் போன்ற சட்டம் தொடர்பாக பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சத்தமே இல்லை. பார்க்கல பிள்ளைகள்? குற்றவியல் சட்டம் தொடர்பாக பார்த்தோமா இல்லையா? பிள்ளைகள் நான் பேசுறது விளங்குதா? பிள்ளைகள் விளங்குதா?
ஓகே, குற்றவியல் சட்டம் தொடர்பாக நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், இப்படித்தானே? குற்றவியல் சட்டம் தொடர்பாக கூற முடியுமா உங்களுக்கு? ரஷ்மிதா, அப்சா, அம்ரிதா, இக்மா, யாருக்கு முடியும்? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? எல்லாருமே அமைதியா இருக்க மாதிரி விளங்குது. சார் ஹோபினா சொல்லவா? ஓபினா சொல்லுங்கம்மா. ஓகே சார். குற்றவியல் சட்டம் வந்து சமூகத்துல நடைபெறும் குற்றங்களை வரையறுத்து அவற்றிற்கு தண்டனைகளை நிர்வகிக்கிற சட்டம் இது சமூக ஒழுங்கமைப்பையும் பாதுகாப்பையும் காக்கின்றது. இந்த குற்றமாக கருதப்படும் செயல்கள், அவற்றிற்கான தண்டனைகள், விசாரணை முறைகள் ஆகியவற்றை விளக்கும் சட்டம் தான் இந்த குற்றவியல் சட்டம். இந்த குற்றவியல் சட்டத்தின் முக்கிய விடயங்களா சமூகத்திற்கு தீங்கு விளைக்கும் செயல்களை தடுத்தல், அடுத்தது குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல், பாதிக்கப்பட்டவருக்கு நியாயம் கிடைக்க உதவுதல் என்றதெல்லாம் செயற்படுத்தப்படுது. இந்த குற்றத்தின் நோக்கங்களாக சமூக அமைதியை பாதுகாக்கிறது, குற்றங்களை தடுத்தல், குற்றவாளிகளை திருத்துதல் என்பன காணப்படுது. எனவே குற்றங்களுடைய வகைகளா கொலை, திருட்டு, மோசடி, தாக்குதல், பாலியல் குற்றங்கள் காணப்படுது. அந்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை வழங்குறதுக்கு கொடுக்கப்படுற சட்டம் தான் குற்றவியல் சட்டம். ஓகேம்மா, ரைட். அவங்களோட ஹோபினாவுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கொள்றோம். அதாவது குற்றவியல் சட்டம் ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா தேசிய சட்டத்துக்கு தான் 3 சட்டம் பார்த்தோம். ஒன்று அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக பார்த்தோம், இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குற்றவியல் சட்டம் தொடர்பாக பார்த்தோம், மூன்றாவது குடியியல் சட்டம் தொடர்பாக பார்த்தோம். குற்றவியல் சட்டம்னு சொல்லி நம்ம சுருக்கமாக பார்த்துருந்தோம். ஒரு தனிநபர் அல்லது ஒரு குழு இணைஞ்சு என்ன செய்கிறாங்க, சமூகத்துக்கு எதிராக செயற்படுத்தப்படுகின்ற குற்றம். ஓபினா கொஞ்சம் விரிவாக சொல்லியிருந்தாங்க, ரைட். அப்போ நான் சுருக்கமாக்குறேன். ஒரு தனிநபர் அல்லது ஒரு குழு இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க இணைந்து சமூகத்துக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய குற்றம். அப்போ அதை சொல்லலாம் கொலை, கொலை முயற்சி, அவங்க சொன்ன மாதிரி கொள்ளை, பெண்கள் துஷ்பிரயோகம், சிறுவர் துஷ்பிரயோகம், கடத்தல், காணாமாக்குதல், போதைப்பொருள் பாவனை, போதைப்பொருள் விற்பனை, போதைப்பொருள் போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பலாம் அதுக்குள்ள அடங்கும். இதெல்லாம் குற்றவியல் சட்டம். அடுத்து குடியியல் சட்டம்னு சொன்னா சமூகத்தில் உள்ள நபர் தொடர்பான சொத்துக்கள் தொடர்பாக, அதாவது சொத்துக்கள் தொடர்பாக தவறுகள் அல்லது பிரச்சனைகள் மற்றும் தொடர்பான சட்டம். அதுல ஒப்பந்தங்கள், குடும்ப உறவு, விவாகரத்து, காணி உரிமை, காணி பிரச்சனை, கடன் அறவிடுதல், நஷ்ட ஈடு, வட்டி, இது போன்ற வழக்குகள் என்ன செய்யும், இந்த குடியியல் சட்டத்துல விசாரிக்கப்படும். அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா முதலாவது குற்றவியல் சட்டம்னா என்ன, குடியியல் சட்டம் என்றால் என்ன, அரசியலமைப்பு சட்டம் என்றால் சொன்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப நீங்க பார்க்கலாம் சட்டம் தொடர்பாக தனிநபருடைய பொறுப்புகளும் கடமைகளும் உள்ள அரசியல் சட்டம் என்பது நாட்டின் அடிப்படை சட்டமாக கருதப்படுது. அதுல சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டம் போன்ற சட்டங்கள் இருக்குன்னு சொல்லியாங்கன்னா சொல்றாங்க. அடுத்து பார்க்கலாம் வெளியில் பாத்தீங்க சொன்னா ரைட், அரசியலமைப்பு சட்டத்திற்கேற்ப செயற்படுவது நாம் சகலனும் பொறுப்பாக இருக்கும். அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம செயற்படுறது நம்ம அனைவரும் என்ன செய்யும், கடமைன்னு சொல்லிங்கன்னு சொல்லப்படுகின்றது. சட்டம் பற்றி தனக்கு தெரியாது என்பது பிரச்சனைக்கான தீர்வு அல்ல என்பதை தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அப்ப நமக்கு சட்டம் எதுவும் தெரியாது, சரியா? நமக்கு எந்த சட்டமும் தெரியாதுன்னு சொல்றது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அல்லன்னு சொல்றாங்க, சரியா? அப்ப சட்டம் தொடர்பாக என்ன செஞ்சிருக்கணும், நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது, சரியா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சட்டத்தின் அடிப்படையில் செயற்படுவது நம்முடைய அனைவரும் என்ன செய்யுது, பொறுப்பான்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கட்டாய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சட்டம் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சட்டம் தொடர்பாகவும் நம்ம நன்கு அறிந்திருக்க வேண்டும்.
இப்ப நேற்று முந்தின நாள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த வாகனம் தொடர்பான நிறைய சட்டங்கள் வந்து அமல்படுத்தியிருக்காங்க. லைசன்ஸ் இல்லாம ஓடுனா எப்படி, ம் மது போதையில் வாகனம் செலுத்தினா எப்படி, சாரதி அனுமதி பத்திரம் இல்லைன்னா எப்படி, அந்த காப்புறுதி இன்சூரன்ஸ் இல்லைன்னா எப்படி போன்ற சட்டங்கள் வந்து நேற்று முந்தின நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா புதிதாக வந்து அப்டேட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்பதான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கணும். விளங்குதா? அப்ப நமக்கு சொல்ல முடியாது எனக்கு இந்த சட்டங்கள்லாம் தெரியாது என்று சொல்ல முடியாது. அப்ப சட்டம் தொடர்பாக வந்து நாம் அறிந்து வைத்திருப்பது அவசியம் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்க்கலாம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட திட்டங்கள் தொடர்பான அறிவை வளர்த்து கொள்வது பிரஜைகளுடைய கடமையும் பொறுப்பா இருக்கு. அப்ப இலங்கையில் உள்ள சட்ட திட்டங்கள், எந்த பிரச்சனைக்கு என்ன சட்டம் விலகுது. அப்ப வாகனம் ஓட்டக்கூடியவர்னு சொன்னா அந்த வாகனம் தொடர்பான சட்டங்கள் என்ன செய்யணும், அவர் கட்டாயம் அறிந்து வைத்திருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த தவறுகளை வந்து ஒரு நாளும் செய்ய மாட்டார். இல்லை என்றால் அவருக்கு தவறு ஏற்படும், அதை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படாது. எனவே சட்டம் தொடர்பாக ஒவ்வொரு பிரஜையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சரி, அடுத்து பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட திட்டம் தொடர்பான அறிவை வளர்த்து கொள்வது பிரஜைகளின் கடமை. சரியா? அடுத்து சட்டத்தை மதிக்காமல் இருத்தல் அதற்காக கிடைக்கும் தண்டனை பற்றியும் அறிந்து வைத்திருத்தல் பயனுள்ளது. அப்ப நம்ம ஒரு சட்டத்தை மதிக்கலன்னு சொன்னா அந்த சட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன என்பது தொடர்பா அறிஞ்சிருக்கணும். உதாரணமாக வாகனத்துல லைசன்ஸ் இல்லாம போறோம்னு சொன்னா ஒருவேளை போலீசாரினால் நாம் கைது செய்யப்பட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னன்னு சொல்லி நம்ம வந்து கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு சட்டங்கள் தொடர்பாக நம்ம தெரிந்து வைத்திருந்தா தான் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்வாங்க, குற்றங்கள் குறையும். சரியா? இப்ப இதெல்லாம் பார்க்கலாம் வந்து தனி நபர் மற்றும் அவருடைய பொறுப்பாகவும் கடமையாகவும் என சொல்லப்படுகின்றது. அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயங்கள் தொடர்பா பிள்ளைகள் உங்களுக்கு நினைச்சா? ஓம் சார் விளங்கிட்டு. அதாவது ஒவ்வொரு தனிநபரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கடமை இருக்கின்றது. அவங்களோட கடமையில மிக பிரதான ஒன்று தான் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாங்க, இந்த சட்டம் தொடர்பாக நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், அறிந்திருக்க வேண்டும். சரியா? அப்ப சட்டம் தொடர்பாக அறிஞ்சுதான் நம்ம என்ன செய்வோம், அந்த சட்டத்தை வந்து நம்ம மதித்து அந்த சட்டத்தை மதித்து நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். சட்டம் தொடர்பான ஒரு அறிவு இல்லைன்னா என்ன நடக்கும், நாம் சட்டத்தினை வந்து மதிக்க மாட்டோம். அது பாரிய பிரச்சனையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். எனவே சமூக பிரஜை என்ற வகையில பாத்தீங்கன்னு சொன்ன என்ன செய்யணும், சட்டத்தை மதிக்க வேண்டும். சரியா? பட் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சட்டத்திட்ட வந்து நம்ம அறிஞ்சிருக்கணும். அது தொடர்பாக நம்ம என்ன செய்யணும், பிறருக்கும் சொல்லி கொடுக்கணும். வாகனத்துல லைசன்ஸ் இல்லாம வாகனம் செலுத்தும் பொழுது இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும், தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இப்ப அவருக்கு அது தொடர்பான அறிவு இல்லாம இருக்கும். சரியா? அவர் அந்த விடயம் தொடர்பாக என்ன செய்வாரு, அறியாமலும் இருந்திருக்கலாம். எனவே நமக்கு தெரிந்த விடயங்களை, சட்டம் தொடர்பான விடயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மற்றவர் கூட நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சட்டம் தொடர்பாக அதாவது பிரச்சனைகள் குறையும். இல்லை என்றால் நாம் சட்டத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை என்றால் நடக்கும், நாம் பல்வேறு சிக்கல்களுக்கு என்ன செய்யணும், தண்டனைகளுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும். ஓகே பிள்ளைகள், அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? இளைஞனுடைய விமானப்படை பார்த்திருந்தோம். அதே போல அந்த பாதுகாப்பு படையினால வந்து சமூக பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஆற்றக்கூடிய பணிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இறுதியில வந்து அரசியலமைப்பு சட்டம் தொடர்பாக தனி மனிதர் மற்றும் அவருடைய பொறுப்பு கடமைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருந்தோம். இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா? இதுவரையும் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே மாராய், விளங்குச்சா? நம்ம வந்து அடுத்த பகுதிக்குள் செல்லலாம்.
Right. அப்ப அடுத்த பகுதிக்குள் நாம் பார்க்க இருக்க விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நீதிமன்ற தொடர்பான பொறுப்புகளும் கடமைகளும். சரியா? அப்ப நீதிமன்றம் தொடர்பாக காணக்கூடிய அந்த பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். சரியா? பார்க்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சமூக பாதுகாப்பு இருக்கு தானே. இப்ப சமூக பாதுகாப்பு தொடர்பாக ஏற்பட்டுள்ள பொறிமுறையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நீதிமன்றம் வந்து மிக மிக முக்கியமானது. இப்ப நீதிமன்றமானது பார்த்தீங்கன்னு சொன்னா நாட்டின் நியாயமான தீர்ப்பு வழங்குகின்ற ஒரு நிறுவனம் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா அதாவது நீதிமன்றம் தொடர்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா மக்களுக்கு அதீதமான நம்பிக்கை இருக்கின்றது. நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கான ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வோட சேர்த்து நமக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பித்தான் நம்ம என்ன செய்யறோம், நீதிமன்றங்களுக்கு செல்கின்றோம். எனவே மக்கள் மத்தியில இன்றும் கூட பார்த்தீங்கன்னு சொன்ன வந்து நீதிமன்றம் தொடர்பாக நல்ல ஒரு தன்மை, அதாவது நல்ல ஒரு நம்பிக்கை காணப்படுகின்றது நம்ம வந்து இங்க நினைவு கூறலாம். அப்ப நீதிமன்றம் தொடர்பான தனிநபருடைய பொறுப்புகளும் கடமைகள் தொடர்பாக நம்ம வந்து இப்ப பார்ப்போம். யாருக்கு சொல்ல மேலும் நீதிமன்றம் தொடர்பான பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக யாருக்கு கூற முடியும்? பார்ப்போம். யாருக்குமா சொல்லிடும்? ஹோபினாவே சொல்லவா? ஓபினா சொல்லுங்கம்மா. அப்ப நீங்க ஓகே சார். நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்யாது அதன் மீதான நம்பிக்கைகளை கட்டியெழுப்புதல், நீதிமன்ற அமைதிக்கும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபடாதிருத்தல், நீதிபதிகளை மதித்தல், நீதிமன்றங்களை மதித்தல், நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு கீழ்ப்படிதல், நீதிமன்றத்தின் கௌரவம் பாதுகாக்கப்படும் வகையில் செயற்படுதல். ஓகேம்மா, நன்றி நன்றி நன்றி. ஹோபினா வந்து மிக அழகான முறையில சொல்லியிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நீதிமன்றம் தொடர்பான கடமைகளும் பொறுப்புகளும். அப்ப நம்ம நீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கு காணப்படக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு அமைவாகத்தான் நம்ம செய்யணும். சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம அங்கே செயற்பட வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. அது நம்மளோட கடமை. ஏன்னா சமூகத்தில் வந்து நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு உயரிய இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமன்றம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அந்த நீதிக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் கூறுகின்ற விடயங்களை செவிமடுத்து அதற்கு ஏற்றவே நம்ம என்ன செய்யணும், செயற்பட வேண்டியிருக்கு. அப்போ நீதிமன்றம் தொடர்பான கடமைகளும் பொறுப்புகளும் தொடர்பாக சொன்னால் வந்து அப்போ நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு செய்யாது அதன் மீதான நம்பிக்கையினை கட்டி எழுப்பணும். அப்போ நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வழக்கு விசாரணைகள் செய்யும் பொழுது இந்த வழக்கு விசாரணைகள் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அங்கே இடையூறுகள் மேற்கொள்ள கூடாது. சரியா? அப்போ இடையூறுகள் மேற்கொள்ளாம பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் மீதான நம்பிக்கை நம்ம வந்து கட்டி எழுப்ப வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. இரண்டாவதா பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பார்க்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற அவமதிக்கும் வகையிலான நடவடிக்கை ஈடுபடாது. அப்போ நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் வந்து அவமதிக்கக்கூடிய செயற்பாடுகள் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை வந்து மிக முக்கியமா சுட்டி காட்டுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிபதிகளை மதித்தல். அதாவது அந்த இடத்துல வந்து தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதிகள் என்ன செய்ய கட்டாயம், நம்ம ஒரு மரியாதையை செலுத்த வேண்டும். அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த நீதிமன்றம் தொடர்பான பொறுப்புகளும் கடமைகளுக்குள்ள நம்ம வந்து இதனை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தை மதித்தல். அப்ப நீதிமன்றத்துக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் கட்டுப்பட்டே ஆக வேண்டும், அதை மதிக்க வேண்டும். முதலாக பார்த்தோம் நீதிபதிகளை மதிக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தை நம்ம என்ன செய்யணும், மதிக்க வேண்டும். சரியா? அடுத்து பார்க்கலாம் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்காது இருத்தல். இது மிக மிக முக்கியமானது. சரியா? அதாவது செயற்பாடுகளுக்கு கீழ்ப்படிதல். அந்த இடத்துல வந்து சத்தம் போட்டுக்கொண்டு அமைதியற்ற தன்மையில என்ன செய்யாது, நடந்துவிடக் கூடாது. எனவே நீதிமன்ற செயற்பாடுகள் நம்ம என்ன செய்யணும், எப்பயுமே மதிக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்தின் கௌரவம் பாதுகாக்கப்படும் வகையில் செயற்படுதல். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீதிமன்றத்தினுடைய கௌரவம் பாதுகாக்கும் விதத்துல நம்ம வந்து செயற்பட வேண்டும். நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடும் பொழுது நம்ம என்ன செய்வோம், நிச்சயமா போலீஸார் என்ன செய்யணும்,
அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதை நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீதிமன்றத்தில் எப்பயுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைதியினை பேண வேண்டும். அந்த நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகள் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஓகே பிள்ளைகள், அப்ப இதுவரைக்கும் நீதிமன்றம் தொடர்பாக பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா உங்களுக்கு? ஓகே, இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற விட என்ன பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை போலீஸ் தொடர்பான, அதாவது போலீஸ் நிலையம் தொடர்பாக இந்த தனிநபருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நம்ம பார்ப்போமா? யாருக்கு சொல்ல முடியும்? இலங்கை போலீஸ் தொடர்பான கடமைகளும் பொறுப்புகளும், அதாவது தனிநபருக்கு இருக்கக்கூடிய கடமைகளும் பொறுப்புகளும் தொடர்பாக யாரு சொல்ல போறோமா? நான் சொல்லவா? யாரு? இக்மா. சொல்லுங்கம்மா. சட்டம் ஒழுங்கு என்பவற்றை நடைமுறைப்படுத்துற நேரம் போலீசாருக்கு உதவி புரிதல், சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அமுல்படுத்துறதுக்காக போலீசாருக்கு உதவி செய்யறது, வீதிகள்ல ஒழுக்கமாக நடந்து கொள்ளல், குற்றவியல் செயற்பாடுகளின் போது போலீசாருக்கு உதவி செய்யறது. ஓகே, ஒரு சில விடயங்கள் இருக்கு. சட்டம் ஒழுங்கு என்பவற்றை நடைமுறைப்படுத்த போலீசாருக்கு உதவுது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அமல்படுத்துறதுக்கு உதவியாக இருத்தல், வீதிகளின் ஒழுக்கம் பேணி செயற்படுதல், அதாவது குற்றவியல் செயற்பாடுகளுக்கு போலீசாருக்கு உதவி செய்தல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிநபருடைய கடமையும் பொறுப்புகளும் நம்ம பார்க்கலாம். சரியா? அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில விடயங்களுக்கு அதையும் பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அரச மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அவங்க போலீசாருக்கு உதவி செய்யறதை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீதிகளில் ஒழுக்கம் பேணி செயற்படுறது, இது மிக முக்கியமானது. இன்றைய காலகட்டங்களில் வீதிகளில் நம்ம ஒழுக்கம் பேணி செயற்படுவது இல்லை. அதனால தான் இன்னைக்கு அதிகளவான வீதி விபத்துக்கள் நடக்கிறதுக்கும் காரணமா இருக்கு. அப்போ அதான வீதிகளை ஒழுக்கம் பேணி செயற்படுத்துறது இந்த போலீசாருக்கு தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு முக்கிய கடமை நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது குற்றவியல் விசாரணைக்கான போலீசாருக்கு நன்மைகளும் சொல்லியாச்சு. அடுத்து திடீர் புரட்சி, அதே போல குழப்பங்கள், மக்கள் போராட்டங்களை தடுப்பதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கையில இடையூறு விளைவிக்காமல் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போல மதுபானம், போதைப் பொருள் மற்றும் போதை விரோத செயற்பாடுகளில் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், போலீசாருக்கு உதவி செய்யணும். நம்மளோட பகுதிகளில் ஒருத்தர் மதுபான பாவனையில் இருக்கக்கூடியவர் ஒருத்தர், அது அவர் என்ன செய்யறார், சட்டவிரோதமான செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடிய நபராக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அவர் தொடர்பான தகவல் நம்ம என்ன செய்யணும், போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்ன செய்வோம், அவருக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஒழிய போலீசாருக்கு நம்ம அறிவிக்க மாட்டோம். பிறகு என்ன நடக்கும், நம்ம சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் என்ன செய்வாங்க, இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி அந்த சமூகம் வீணாகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய பிரஜை என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கும் சில கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த கடமைகள் பொறுப்புகள் இருந்து பின்வாங்காமல் நம்முடைய கடமையை சரிவர செய்ய வேண்டும். ஓகே பிள்ளைகள்? ஓகே ஆமா? ஓகே, அப்ப நம்ம கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போலீஸ் தொடர்பாக தனிநபருடைய பொறுப்புகளும் கடமைகளும் தொடர்பாக நம்ம பார்த்திருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கடமைகள் இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடமைகள் இருந்து தவறுகின்ற பட்சத்தை தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய குற்றங்கள் நடக்கக்கூடிய தன்மையை நம்ம அவதானிக்கலாம். ஓகேவா? ரைட். அடுத்து பாவம் பார்த்தீங்கன்னா அதாவது பாதுகாப்பு படை தொடர்பாக தனிநபருடைய கடமைகளும் பொறுப்புகளும் தொடர்பாக பார்ப்போம். சரியா? பாதுகாப்பு படை தொடர்பாக தனி நபர் மற்றும் அவனுடைய கடமைகளும் பொறுப்புகள் தொடர்பாக பார்க்கும். பாருங்க, அப்படி இப்ப இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாதுகாப்பு படையினுடைய செயற்பாடு மிக மிக முக்கியமானது. அவங்க தாய் நாட்டுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அளப்பரிய சேவையினை வழங்கக்கூடிய ஒரு படையை நம்ம பார்க்கலாம். சரியா?
தாய்நாட்டின் காவலர் கூட என்று சொல்லலாம். தாய்நாட்டின் காவலர்களாக மதிக்கப்படுகின்றவர்கள் தான் அந்த பாதுகாப்பு படையினர். சரியா? இப்ப அவங்களுக்கு வந்து தனிநபர் என்ற வகையில வந்து எம்மால் அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய சில பணிகள் தொடர்பாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போம். அது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த அனர்த்த உதவி பணிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குதல். அது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான கடமையா நம்ம வந்து பார்க்கிறோம். புரட்சி குழப்பங்கள் போது பாதுகாப்பு படையினருக்கு அறிவித்தல். சரியா? ஒரு இடத்துல வந்து ஒரு புரட்சி குழப்பங்கள் ஏற்படும் பொழுது பார்த்தீங்கன்னா சொன்ன என்ன செய்யணும், நம்ம நிச்சயமா வந்து அந்த இடத்துல வந்து விலகி பாதுகாப்பு படையினருக்கு அறிவிக்க வேண்டும். அடுத்து புரட்சிகள் தடுக்கும் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காதிருத்தல். அப்ப புரட்சிகள் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு படை மும்மரமாக நின்று செயற்படுவாங்க அந்த குறித்த இந்த பிரச்சனையை அடக்கிறதுக்காக. அப்ப அந்த என்ன செய்யணும், பாதுகாப்பு படைக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடிய இடையூறு விளைவிக்காமல் இருக்கணும். அது போரின் இறந்தவர்களின் நலன்புரி விடயங்களுக்கு இயன்ற வகையில் பங்களிப்பு செய்தல். அது மிக முக்கியமானது. போர் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறந்தவர்களுக்கு என்ன செய்யறாங்க, உதவிகளை செய்யறாங்க. அடுத்து பார்க்கலாம், சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அமல்படுத்துவதற்கு அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடிய தன்மையை பார்க்கிறோம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா போரில் இறந்த மற்றும் அங்கவீனமுடைய படை வீரர்கள் தொடர்பாக அவங்க அனுதாபம் காட்டுறாங்க. அது மிக மிக முக்கியமான ஒரு விடயமா நம்ம வந்து பார்க்கலாம். அதே போல பாதுகாப்பு படையினரால் உயிரை துச்சமாக மதித்து செயற்படும் பணிகள் தொடர்பாக நம்ம கட்டாயம் மதிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன வந்து ஒரு தனி மனிதர் என்ற அடிப்படையில நம்மளுடைய கடமைகளும் பொறுப்புகளுமாக நம்ம வந்து தற்சமயம் பார்த்திருக்கின்றோம். அப்ப இதுவரையும் பார்த்த விடயங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்குச்சா? விளங்குச்சு. ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு சில விடயங்கள் தான் பார்த்திருக்கோம். முதலாவது பார்த்தோம் இளைஞனுடைய ராணுவ படை தொடர்பா பார்த்தோம். ஓகேவா? இரண்டாவதாக பார்த்தோம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு படைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் அந்த படை ஆற்றுகின்ற பணிகள் தொடர்பா பார்த்துருக்கோம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமூக பாதுகாப்புக்காக தனிநபர் தொடர்பாக அவனுடைய கடமைகளும் பொறுப்புகளும் தொடர்பா கடைசியா வந்து பார்த்திருந்தோம். ஓகேவா? அதன் பிறகு நீதிமன்ற தொடர்பான கடமைகளும் பொறுப்புகளும் பார்த்தோம். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு படை தொடர்பாக தனி மனிதர் பொறுப்பும் கடமை தொடர்பாக நம்ம பார்த்துக்கணும். அப்ப இதுவரைக்கும் இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு விளங்குச்சா பிள்ளைகள்? ஓகேமா, ரைட் ரைட். இப்ப நீங்க ஒரு வேலை ஒன்று தான் நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதாவது பாதுகாப்பு பிரிவுல வந்து கடமையாற்றக்கூடிய இந்த போலீசாரினால் சமூகத்துக்கு ஆற்றப்படுகின்ற பணிகள் தொடர்பாக கொஞ்சம் செய்துட்டு வாங்க. விளங்குதா? போலீசாரினால் சமூக பாதுகாப்புக்காக ஆற்றப்படக்கூடிய அல்லது மேற்கொள்ளக்கூடிய பணிகள் தொடர்பாக கொஞ்சம் நீங்க அடுத்த வகுப்புல தாய் தந்தையிடம் கேட்டு கொஞ்சம் எழுதி கொண்டு வாருங்கள். அப்ப இன்றைய தினம் வகுப்புல இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றொரு வகுப்புல நம்ம சந்திப்போம். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ. குட் நைட். குட் நைட் சார். பாய். ஓகே, பாய். தேங்க்யூ. Thank you, sir. Good night, sir. Bye.